ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போது மானசீகமாக புறப்பட்டு இரு காவிரிகள் மத்தியில் உள்ள திருவரங்கம் என்ற பூலோக வைகுண்டத்தை அடைகிறோம். பெரிய பெருமாள் திருமண தூண்களுக்கு மத்தியிலே பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே ஸ்ரீரங்க நாயகியின் கேழ்வனாக அற்புதமாக பள்ளி கொண்டிருக்கிறார். பெரியாழ்வார் அனுகிரகத்தால அந்த பெருமாள் முன்னாடி நாம போய் நின்னுட்டோம். இந்த பதிகத்தின் முதல் 3 பாசுரங்கள்ல அந்த எம்பெருமானை கண்ணனாக கண்டு பாசுரம் பாடினார் பெரியாழ்வார். இப்ப 4, 5 அடுத்த 2 பாசுரங்கள் ராமனாக பெரிய பெருமாளை கண்டு பெரியாழ்வார் பாடப்போகிறார். அதுல 4வது பாசுரம். கூன் தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள்வாய் கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயறையும் இராச்சியமும் ஆங்கு ஒழிய தான் தொடுத்த நெறிபோகி கண்டகரை களைந்தானூர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. கூந்தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள்வாய் கடிய சொற்கேட்டு ஈன்றெடுத்த தாயறையும் இராச்சியமும் ஆங்கொழிய தான் தொடுத்த நெறிபோகி கண்டகரை களைந்தானூர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. இந்த பாட்டு மட்டும் என்ன பண்ணிட்டார், பொதுவா முதல் 2 அடிகள் ஒரு அவதார பெருமாள், அடுத்த 2 அடிகள் திருவரங்கத்தின் பெருமைன்னு அமைப்பார். 2+2ன்னு. இந்த பாட்டு மட்டும் 3+1ன்னு அமைச்சிருக்கார். முதல் 3 அடிகள் ராமனுடைய பெருமையை சொல்லி ஈற்றடி நிறைவான 4வது அடியில அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கும் திருவரங்கத்தை பற்றி பேசுகிறார். இப்ப பாட்டின் முதல் 3 அடிகள், அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். கூன் தொழுத்தை. இது பாருங்க எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை பெரியாழ்வார் பயன்படுத்தி இருக்காருன்னு. மீண்டும் மீண்டும் நமக்கு யாரு ஞாபகம் வருவாருன்னா நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமி தான். வேலைக்காரி பணிப்பெண்ணுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, சர்வன் மேடுன்னு. இதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை உண்டானா தொழுத்தை என்பதுதான் நல்ல தமிழ் வார்த்தையாம். பாட்டு பாருங்க, கூன் தொழுத்தைனா கூன் முதுகு கொண்ட, அதாவது கூனி மந்தரைன்னு சொல்றோம் இல்லையா, அவ கைகேயிக்கு யாருன்னா வால்மீகி ராமாயணத்துல ஞாதி தாசி யதோ ஜாத்தான்னு குறிப்பிடுறார். ஞாத்தினா உறவுக்காரின்னு அர்த்தம், தாசினா பணிப்பெண்ணுன்னு அர்த்தம். இந்த கூனி இருக்காளே கைகேயிக்கு தூரத்து உறவுக்காரியாம். ஆனா ரொம்ப ஏழை குடும்பம். அதனால கைகேயோட அப்பா அஸ்வபதி என்ன பண்ணாரா, இவளை தசரதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இந்த தூரத்து உறவுக்காரியான கூனிய கூடவே வேலைக்காரியா அனுப்பி வச்சுட்டாராம். அது எப்படின்னா இந்த ஆங்கிலத்துல வின் வின் சிச்சுவேஷன் சொல்றா பாருங்க. இவளோ ஏழை பொண்ணு, மகாராணிக்கு பணிப்பெண்ணா அனுப்பி வச்சுட்டா கொஞ்சம் வசதியாகவும் வாழ்ந்தாப்புல இருக்கும். இன்னொரு பக்கம் சொந்தக்காரியா இருக்கிறதுனால நம்பிக்கைக்குரிய பணிப்பெண்ணாக பக்கத்திலே வச்சுக்கலாம். அதனால ஞாதி தாசி, ஞாத்தினா உறவுக்காரி, தாசினா பணிப்பெண், இப்படி போனாலும் ஞாதி தாசிங்கிறதுக்கு என்னப்பா தமிழாக்கம்னா தொழுத்தை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க பெரியாழ்வார் பயன்படுத்தி இருக்கார். கூன் தொழுத்தைனா கூன் முதுகு கொண்ட பணிப்பெண்ணாக ஞாதி தாசியாக கைகையோடு வந்த அந்த மந்தரை, அந்த கூந்தொழுத்தை என்ன பண்ணாலாம், சிதகு உரைப்ப. சிதகுன்னா அடுத்து பாருங்க பெரியாழ்வாரோட வார்த்தை. சிதகு அப்படின்னா விபரீதம்னு அர்த்தம், கொடுமையான ஆபத்தான வார்த்தை. சிதகு உரைப்பன்னா சில விபரீதமான வார்த்தைகளை சொல்லி, உரைத்தல்னா பேசுதல்னு அர்த்தம். பேசி பேசி கைகை மனசை கலைச்சு விட்டுட்டா. ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்டதும் கௌசல்யா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அதை விட கைகை தான் அதிகமா சந்தோஷப்பட்டா. ஆனா இந்த கூனி போய் என்ன பண்ணா, கைகிட்ட இல்லடி கௌசல்யா பிள்ளைக்கு வாழ்ச்சின்னா நீ அழிஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம், உன் பிள்ளை பரதன் அழிய போறான்னு அர்த்தம், அது இதுன்னு சிதகு உரைப்ப விபரீதமான வார்த்தைகளை பேசினா. இப்படி கூனி தீய வார்த்தைகள், கொடிய வார்த்தைகள், விபரீதமான தப்பான வார்த்தைகள் இதெல்லாம் பேசி கைகை மனசை கலைச்சுட்டா. அதனால கைகை என்ன ஆனாலாம், கொடியவள், தீயவளாக மாறிவிட்டாள். அதாவது அது வரைக்கும் ராமன் மீது பாசமா இருந்தா கைகேயி, இப்ப கொடியவளாக தீயவளாக மாறிவிட்டாள். மாறினவள் கூனிட்ட கேக்குறா, சொல்லு இப்ப ராமனுக்கு ராஜ்யம் போகக்கூடாது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், என்ன வழி சொல்லுன்னு கைகேயி கூனிட்ட கேட்டா. அப்ப கூனி சொல்றா, கைகேயி உன் கணவன் தசரதன் 33 கோடி தேவர்கள் சாட்சியாக 2 வரம் தருவதாக உனக்கு வாக்களித்தாரே, அந்த 2 வரங்களை கேளு. முதல் வரம் பரதனுக்கு பட்டாபிஷேகம், 2வது வரம் ராமனை 14 வருஷம் வனவாசம் அனுப்ப வேண்டும். இத நீ வரமா கேட்டா உன் கணவனால் மறுக்கவே முடியாதுன்னு கூனி சொல்லி கொடுக்க, கூன் தொழுத்தை சிதகுரைப்ப இப்படியெல்லாம் கூனி சொல்லி கொடுக்க
இது அத்தனையும் வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுறார். கிட்டத்தட்ட ஒரு நாடக காட்சி போல கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல. இப்படி இத்தனையும் கூனி கைகேயிக்கு சொல்லி கொடுத்தா, அதனால கொடியவள் வாய், கொடியவளான கைகேயி வாய், தன் வாயால கடிய சொல், கடியன்னா கடுமையான, சொல்லுன்னா வார்த்தை, கடிய சொல், கடுமையான வார்த்தைகளை ராமனை நோக்கி சொன்னாலாம். எப்படின்னா மீண்டும் அப்படியே காட்சியை கொண்டு வந்து நிறுத்துறார் மணவாள மாமுனிகள். இங்க தசரதன் நாளைக்கே ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அறிவிச்சுட்டு இந்த மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல கைகையிட்டு சொல்லணும்னு அவளை தேடி வரான். ஆனா கைகையோ தலைவிரி கோலமாக விழுத்து கிடக்கிறாள், கண்ணெல்லாம் கண்ணீர், ஆபரணங்களை தூக்கி வீசியிருக்கா. தசரதன் பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுமா, ஏன் இப்படி கலங்கி கிடக்கிறாய்ன்னு கேட்டான். அவ உடனே அந்த 2 வரத்தை தருவீர்களான்னா, தசரதன் உன் மகன் ராமன் மீது ஆணையாக சொல்கிறேன், அந்த 2 வரங்களை தரேன்னா. உடனே இந்த 2 வரங்களை கேட்டாலாம். பரதனுக்கு பட்டாபிஷேகம், ராமன் 14 வருஷம் வனவாசம்னு. இதை கேட்டதும் ஐயோ என் ராமன் காட்டுக்கு போவதா, கலங்கி போய் தசரதன் மயங்கியே கீழே விழுந்துடுறான். அடுத்த நாள் காலை பொழுது விடியறது. அப்ப கைகேயி சுமந்திரன்கிற மந்திரியை கூப்பிட்டு ராமனை அழைத்து வாங்குறா. ராமன் அங்கே வருகிறான். அவனை பார்த்து கைகேயி அந்த கடிய சொல், பெரியாழ்வாருக்கு பாருங்க, அவர் வாயால சொல்ல முடியல. ராமனை பார்த்து காட்டுக்கு போ அப்படின்னாலாம். யாருக்காவது ராமனை பார்த்து போன்னு சொல்லணும்னு தோணுமா? வா ராமான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கும். மனத்துக்கு இனியவன், பிளசண்டா இருக்கான், அவனை போய் போன்னு சொல்ல மனசு வருமா? ஆனா அந்த கைகேயி கொடியவள் வாய், தன் வாயால கடிய சொல், அது என்ன வார்த்தைன்னு போடல பெரியாழ்வார். ஒரு கடுமையான சொல் சொன்னா என்னன்னா காட்டுக்கு போ, 14 வருஷம் காட்டுல இரு என்ற அந்த கடிய சொல் கேட்டு அதை ராமன் காதால கேட்டான். பாருங்க, இந்த முதல் அடிக்கே ஒரு நாடகம் போல வியாக்கியானம் விட்டார். கூந்தொழுத்தை சிறகுரைப்ப கொடியவள்வாய் கடிய சொல் கேட்டு. கூனியாக இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண் தவறான உபதேசங்களை செய்ய, அதை கேட்டு கொடியவளான கைகேயி தன் வாயால கடுமையான வார்த்தைகளை பேச, அதை கேட்ட ராமபிரான் என்ன பண்ணார்? ஈன்றெடுத்த தாயரையும் இராச்சியமும் ஆங்கு ஒழிய, ஒழியன்னா இந்த இடத்துல கை விட்டுட்டு போனார்னு அர்த்தம். யார் என்ன? தன் தாய் கௌசல்யாவையும் விட்டு பிரிஞ்சு கை விட்டுட்டு போறார். அயோத்தி ராஜ்யத்துல ஒத்தத்தரும் ராமனை பிரிவதான் ஏங்கிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு போறார். காரணம் என்னன்னா, இது தந்தை தசரதன் கொடுத்த வாக்கு, அப்பாவுக்கு கொடுத்த வாக்க பிள்ளை நிறைவேற்ற வேண்டியது அவன் கடமை. அதனால ஈன்றெடுத்தனா கர்ப்பத்தில் சுமந்து பெற்றெடுத்த தாய்னு அர்த்தம். அதாவது கைகேயி ராமனுக்கு வளர்ப்பு தாய், கௌசல்யா ஈன்றெடுத்த தாய், பெற்ற தாய். அந்த ஈன்றெடுத்த தாயரையும், தாயர்னா தாயார்னு அர்த்தம். அதாவது இந்த ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா, பூஜையில் பன்மைன்னு. அதாவது தாயையும்னே சொல்லலாம். தாயர்னு சொன்னது என்னன்னா, இந்த அருங்கிற வார்த்தை பொதுவா மரியாதைக்காக தமிழ்ல நாம சேர்ப்போம். இந்த இரு போட்டோம்னா அவரை மரியாதையா குறிப்பிடுறோம்னு அர்த்தம். அது போல தாயரையும், ராமனையே கர்ப்பத்துல சுமந்திருக்கா இல்லையா, அந்த கௌசல்யாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு பெரியாழ்வார் தாய்னு குறிப்பிடாமல் தாயர்னு குறிப்பிடுறார். ஈன்றெடுத்த தாயரையும். அந்த கௌசல்யா ராமன்கிட்ட சொல்றா, ராமா நீ இல்லாம நான் எப்படா வாழ்வேன், கன்றுக்குட்டியை பிரிந்த பசுமாடு போல நான் தவிக்கிறேன்டா, இல்ல உன்னோட நான் காட்டுக்காவது வரேன்டான்னா. ராமன் சொல்லிட்டான், இல்லம்மா அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்கார், என்னையும் காட்டுக்கு அனுப்பிட்டு அவர் எவ்வளவு வேதனைப்படுவாருன்னு எனக்கு தெரியும், நீ அப்பாவை விட்டுட்டு வரக்கூடாது, அப்பாவோட இருன்னு ஈன்றெடுத்த தாயரையும் பெற்றெடுத்த தாயான கௌசல்யாவையும் பிரிஞ்சான். இராச்சியமும், இராச்சியம்னா அயோத்தி ராஜ்யம், அதாவது அங்கே உள்ள மக்கள், அவளுக்கெல்லாம் ராமன் தான் உயிர். ராமனை பிரிஞ்சு அவளுக்கு வாழ தெரியாது. சரி மக்கள்னே சொல்லி இருக்கலாமே, ராஜ்யம்னு ஏன் பெரியாழ்வார் பாடினார்னா அதுக்கு ஒரு விசேஷார்த்தம் மணவாள மாமுனிகள் காமிச்சார். அயோத்தியால உள்ள மரம் செடி கொடிகள்லாம் கூட பட்டு போச்சான், அங்கே உள்ள குளங்கள்லாம் கூட வற்றி போச்சான், பூனேல இருந்து பறவை வரைக்கும் எல்லா மிருகங்கள் பறவைகளும் அழறான். அதனால இங்க ராஜ்யம்னா வெறும் மனிதர்கள் இல்ல, அங்க உள்ள அசையும் பொருள் அசையா பொருள் அத்தனையுமே ராமனை பிரிஞ்சு ஏங்கிட்டு இருக்கு. ஆங்கு ஒழிய, அவை அத்தனையுமே ஒழிய என்றால் கைவிட்டுட்டு பிரிஞ்சு போனான்னு அர்த்தம். ஆக அந்த கூனி சொல் கேட்ட, கூனி பேசிய கொடிய வார்த்தையை கேட்ட கைகையாலே கடிய வார்த்தையாலே ராமனை ஏவ, அதனால் ராமன் என்ன பண்ணான்னா நெடிய கானகத்தை நோக்கி செல்கிறேன் என்று ஈன்றெடுத்த தாயையும் விட்டான், தன் மீது அன்பு கொண்ட ராஜ்யத்தையும் விட்டான். இந்த தாயரையும் ராஜ்யமும்னு காட்டினதுக்கு என்ன தாற்பயம்னா, அந்த கௌசல்யா ராமன் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காளோ மொத்த அயோத்தி ராஜ்யமும் அதே அன்பு வச்சிருக்கு. இவ எல்லாரையும் பிரிஞ்சான், அம்மாவை பிரிந்தான், அது போலவே அன்பு காட்டிய ராஜ்யத்தையும் பிரிந்தான். எங்க போனான்னா கான் தொடுத்த நெறி போகி, கான்னா காடுன்னு அர்த்தம், தொடுத்தனா அடர்த்தியா போக்கப்பட்டன்னு அர்த்தம். இந்த பூ தொடுக்கிறேன் பாருங்க, மாலையா பூ தொடுத்தா ஒரு பூ பக்கத்திலேயே அடுத்த பூ, பக்கத்திலேயே அடுத்த பூ, பக்கத்திலேயே அடுத்த பூ, இப்படி அடர்ந்து இருந்தா அதுக்கு தொடுத்தல்னு பேராம். இங்க கான் தொடுத்தன்னா காடுகள் அது போல அடர்ந்து இருக்கான்.
முதல்ல போனா முதல் காடு, அடுத்த காடு, அடுத்த காடு, அடுத்த காடு, கான் தொடுத்த. அதனால இந்த காடுகளுக்கு முடிவே கிடையாதான். ஒரு மாலைன்னு பார்த்தா 1வது பூ, 2வது பூ, 3வது பூ வந்துட்டே இருக்கும். அது போல இந்த காடுகள் கான் தொடுத்த. ஏதோ கொஞ்ச தூரம் தான் காட்டுப்பாதை, அப்புறம் போனா நல்ல சோலை இருக்கும், ஓய்வு எடுக்கலாம், கிடையாது. கான் தொடுத்த, அடுத்தடுத்து மாலைகள்ல பூ தொடுக்கப்பட்டு இருப்பது போல வரிசையாக காடுகள் தொடுக்கப்பட்டிருக்கு. நெறி போகி, நெறினா பாதை, போகினா பயணித்துன்னு அர்த்தம். நெறி போகி அந்த பாதையில கான் தொடுத்த நெறி போகி வரிசையாக காடுகள் அடர்ந்திருக்கும் அந்த பாதையிலே பயணித்து கண்டகரை களைந்தானூர். கண்டகர்னா முள்ளுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கண்டகம்ங்கிற வார்த்தை முள்ளை குறிக்கும். ஏன்னா கண்டகர்னா முள்ள களைந்தான்னா என்ன அர்த்தம்னா, இங்க முள்ளுங்கிறது அரக்கர்களாம். ஏன்னா முனிவர்கள்லாம் யாக யஜ்யம் எது பண்ணாலும் முள்ளு போல இவ தடை பண்ணிட்டு அந்த ரிஷிகளை துன்புறுத்திட்டே இருக்காளாம். முள்ளு எப்படி காலை குத்துமோ அது போல முனிவர்களை எல்லாம் குத்தி குத்தி துன்புறுத்தின்னு இருக்க அரக்கர்கள், அவர்கள் தான் கண்டகர்கள். முள்ளுன்னு குறிப்பிடுறார் பெரியாழ்வார். அந்த கண்டகராகிய அரக்கர்களை, ஜனஸ்தானத்துல உள்ள கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட பல பல அரக்கர்கள், இவாளெல்லாம் களைந்தானூர். களைதல்னா அழித்தொழித்தல்னு அர்த்தம். மொத்தமாக அழித்த அந்த ராமன் ஊர், எழுந்தருளி இருக்கும் ஊர் எது தெரியுமா? அதுதான் திருவரங்கம்னு அடுத்த அடியில காட்ட போறார். அப்ப இந்த முதல் 3 அடிகள் பாட்டின் முதல் பாதி, கூனியானவள் கொடுமையான வார்த்தைகளை பேச, அதை கேட்டு மனம் மாறி கொடியவளான கைகேயி கொடுமையான வார்த்தையை கூற, அதை கேட்டு பெற்ற தாயையும் ராஜ்யத்தையும் கைவிட்டு விட்டு காடுகள் நெருங்கி அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாதையிலே பயணித்து முள் போன்ற அரக்கர்களை அழித்தானே, அவன் இப்ப எங்க இருக்கான்னா ஸ்ரீரங்கத்துல தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. அந்த பெருமாள் ஊர் எது தெரியுமா? தேன் தொடுத்த. தொடுத்தல்னா அடர்ந்து நிறைந்திருத்தல்னு அர்த்தம். தேன் தொடுத்தன்னா தேன் நிறைந்திருக்கும் மலர், பூக்கள் பூத்திருக்கக்கூடிய சோலை, சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்கம் என்பதுவே. திருவரங்கம் என்பதுதான் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஊர். ஊரோட அதை சேர்த்துக்கோங்க. அந்த ஊர் எதுன்னா திருவரங்கம் என்பதுவே. ஸ்ரீரங்கம் தான் அந்த ஊர். தேன் தொடுத்த மலர்ச்சோலை, தேன் நிறைந்த மலர்கள் பூத்த சோலைகளால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கம். வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலைன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் தேன் தொடுத்த மலர்ச்சோலை, தேன் நிறைந்த பூக்கள் பூத்திருக்கும் சோலைகளால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கம்ங்கிற கஷேத்திரம். ஆக பாசுரம், கூன் தொடுத்தை சிதகுரைப்ப கொடியவள்வாய் கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயறையும் இராச்சியமும் ஆங்கு ஒழிய கான் தொடுத்த நெறிபோகி கண்டகரை களைந்தானூர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. கூந்தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள்வாய் கடிய சொற்கேட்டு ஈன்றெடுத்த தாயறையும் இராச்சியமும் ஆங்கொழிய கான் தொடுத்த நெறிபோகி கண்டகரை களைந்தானூர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. கூனியான அந்த பணிப்பெண், அவள் கொடிய வார்த்தைகளை சொல்லி கைகேயின் மனசை கலைக்க, அதனால் மனம் மாறிய கைகேயி என்ற கொடியவள் கொடுமையான கடுமையான வார்த்தைகளை சொல்ல, அதை கேட்ட ராமபிரான் தன்னை பெற்ற தாயையும் ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு, அத்தோடு காடுகள் நெருங்கி அடர்ந்து இருக்கக்கூடிய பாதையில பயணித்து முள் போன்ற அரக்கர்களை அழித்தானே, அந்த ராமன் இப்ப எழுந்தருளி இருக்கும் ஊர்தான் தேன் நிறைந்த பூக்கள் பூத்த சோலைகள் நிறைந்த திருவரங்கம் என்ற க்ஷேத்திரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As the hunchbacked servant spoiled Kaikeyi's mind with her words, as Kaikeyi ordered Rama with evil words, listening to them, Rama left out his mother, left out his kingdom, and proceeded to the rows of forests and destroyed the evil demons who were present there. That Lord now dwells in Srirangam, which is full of gardens which overflow with honey emanating from flowers என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் ராமனாகவே அரங்கனை காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கூந்தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள்வாய் கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் இராஜ்யமும் ஆங்கொழிய
கான் தொடுத்த நெறி போகி கண்டகரை களைந்தால் தேன் தொடுத்த மலர் சோலை திருவரங்கம் என்பதுவே திருவரங்கம் என்பதுவே